ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விக்னேஷ். இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 2026 செப்டம்பர் 27 எக்ஸாம் நடக்க போகுது. எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 1 மந்த் தான் இருக்கும். இந்த 30 நாட்கள் நம்மளோட ப்ரிப்ரேஷன் ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கணும், என்னென்ன விஷயங்கள் அதிகமாக பண்ணணும், எதெல்லாம் கம்மியாக பண்ணணும், அந்த கட் ஆஃப் ரீச் பண்ணுறதுக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எந்த புக்ஸ் முக்கியமாக ரிவிஷன் பண்ணியாகணும், இது எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்த்துலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இதை ஃபாலோ பண்ணி இந்த 30 நாட்கள் ரொம்ப குரூஷியல். நம்ம இது வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணது, வருஷக்கணக்காக படித்தது, மாத கணக்காக படித்தது எல்லாமே தாண்டி இந்த கடைசி 1 மாதம் 1.5 மாதம் எந்த அளவுக்கு குரூஷியலாக நம்ம கொண்டு போகிறோமோ அதை பேஸ் பண்ணி தான் ரிசல்ட் பிரதிபலிக்கும். ஓகே, சரி பார்த்துடலாம். அண்ட் முக்கியமான பின் குறிப்பு, உங்களோட ப்ரிப்பரேஷன் சரியாக தான் போய்கிட்டு இருக்கு, ஒரு ப்ராப்பர் பிளான் இருக்குது, நல்லா தான் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, படிச்சிருக்கேன் படிக்காத மாதிரி இருக்குது, எந்த டாபிக் ரிவிஷன் பண்ணணும், எந்த மாதிரி கொண்டு போகணும், ஒரு குழப்பமாக இருக்கவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பாருங்கள். நிச்சயமாக கிளியர் ஐடியா கிடைக்கும். எக்ஸாம்ஸை கிராக் பண்ணிட்டு வந்துகிட்டே இருக்கலாம். ஓகே, சரி பார்த்துடலாம். ஓகே, ஸோ செப்டம்பர் 27 எக்ஸாம்ஸ் எழுத போகிறோம். அதுக்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸ் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே இருக்குது. ஓகே, ஸோ சிலபஸ், இதுக்கான ஸ்ட்ராட்டஜி, சப்ஜெக்ட் வைஸ் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறேன். ஏன் அப்படின்னா, நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம், ரிவிஷன் பண்ணுறோம், இதெல்லாம் தாண்டி எக்ஸாம்ஸ் டைமில் மைண்ட் எப்படி இருக்குது, அந்த மைண்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அதன் அடிப்படையில் தான் படித்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும், மறந்து போகும். நம்ம ஜஸ்ட் கண்டென்ட் படிக்கிறோம், ஆர்டிகல்ஸ் படிக்கிறோம், வார் படிக்கிறோம், ரிவால்ட் படிக்கிறோம், ஜியாகிரஃபி படிக்கிறோம், எல்லாம் ஓகே. பட் எல்லாம் படித்ததுக்கப்புறம் அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ்ன்னு ஒரு விஷயம் இருக்கும், டிப்ரெஷன் ஒரு விஷயம் மேலே உட்காந்துருக்கும், ஏதோ விஷயங்கள் மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அது எல்லாமே ஓரமாக தள்ளி வச்சா மட்டும்தான் படித்த விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். அதை மைண்டில் ஸ்ட்ராங்காக ஏற்றிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதில் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ தேவையில்லாமல் பேசுகிறேன் அப்படி யோசிக்க வேண்டாம். இது எல்லாமே எக்ஸாம் டைமில் தேவையான விஷயங்கள் தான். ரைட்? ஓகே, இப்போது எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 30 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அண்ட் கொடுக்கப்பட்டிருக்க வேக்கன்சி 46 தான். ஓகே, குரூப் 1க்காக தீவிரமாக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இங்கே வேக்கன்சி கம்மியாக இருக்குது, அதிகமாக இருக்குது, இந்த விஷயங்கள் இப்போ யோசிக்க வேண்டாம். நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன், இந்த வேக்கன்சி தான் இருக்குது, இந்த கேஸ்ட் கேட்டகரி எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, நம்பி படிக்கலாமா வேண்டாமா, இங்கேருந்து குரூப் 2 ஷிஃப்ட் ஆகிடலாமா, குரூப் 4 படிக்க ஆரம்பிச்சிடலாமா, இந்த தாட் தயவு செஞ்சு விட்டுருங்க. ஏன் அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, கொடுக்கப்பட்ட கேள்விகள் 200 இல்லையா? இந்த 200 கேள்விகளும் யாருமே ஃபுல்லாக எழுத முடியாது, ஃபுல்லாக போட முடியாது. நம்ம சில டாபிக்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்தாலும் பரவாயில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், ஜியாகிரஃபி சில விஷயம் படிக்கல, பாலிட்டி சில விஷயம் படிக்கல, பரவாயில்லை. 200மே 200க்கு அடிக்க முடியாது, அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நீங்கள் படித்த வரைக்கும் போதும், அங்கேருந்து என்ன கொண்டு போக முடியும் அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வேக்கன்சி கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் என்ன வரப்போகுது, கிளியர் ஆகுமா கிளியர் ஆகாதா, அது எல்லாம் இப்போ யோசிக்கவே வேண்டாம். ஒரே ஒரு விஷயந்தான், லைஃப்பில் எனக்காக இந்த கடமை இருக்குது, என்னை நம்பி இந்த விஷயம் இருக்குது, நான் தான் இதை பண்ணி ஆகணும், இப்படி யோசிக்கும் போது தான் நமக்கு ஒரு பலு மேலே பின்னாக விழும். இது இயற்கையான ஒரு விஷயந்தான். யாரோட கஷ்டத்தையும் யாருமே சரி பண்ண முடியாது, நாம தான் சரி பண்ணிக்க முடியும். பட் இழக்க எதுவும் இல்லைன்ற ஒரு விஷயத்தை நம்பி ஃபிக்ஸ் பண்ணி உள்ளே போய் பாருங்கள், அந்த மைண்ட் ஃப்ரீயாக இருக்கும், அடுத்த விஷயம் நல்லாவே கொண்டு போக முடியும். ஓகே, எக்ஸாம்ஸும் சரி, லைஃப்பும் சரி, செஸ் மாதிரி தான். செஸ்ஸில் ராணிக்கு தான் அதிகமான பவரை கொடுத்துருப்பாங்க, எதிராளி ராணி தான் அடிக்க பார்ப்பாங்க. ஆனால் என்னதான் ராணி அடித்தாலும் ராஜா விழுற வரைக்கும் அந்த ஆட்டம் முடிவில்லை. ஒரு சின்ன சிப்பாய் வச்சு கூட ராணியை மீட்டு திரும்ப ஆட்டத்தை மாற்ற முடியும். நம்ம லைஃப்பும் அதே மாதிரி தான். ஒரு சில விஷயங்கள் கஷ்டமாக இருக்குது, தவற விட்டுருந்தாலும் அதெல்லாம் விட்டுருங்க, இழக்கம் எதுவும் இல்லை. இந்த 30 நாட்கள் என்னால் எந்த அளவுக்கு இறங்கி அடிக்க முடியுமோ இறங்கி அடிங்க. செப்டம்பர் 27 தானே எக்ஸாம், இன்னும் 1 மந்த் இருக்குல்ல. இந்த 1 மந்தில் என்ன வேணால் நடக்கலாம். மேபி 10 நாளைக்கு அப்புறம் நீங்கள் படித்தது எல்லாமே ஞாபகம் வரலாம், இன்னும் பிரைட்டாக ஆகலாம், அதிகமாக ரிவிஷன் பண்ணலாம், ஹெல்த் சூப்பராக ஆகலாம், என்ன வேணால் பாசிட்டிவாக மாற வாய்ப்பு இருக்குது. நெகட்டிவாக இருந்தாலும் அதை பாசிட்டிவாக மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். அதை பேஸ் பண்ணி எக்ஸாம்ஸ் நம்ம கொண்டு போகலாம். ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் இப்படி கேட்டிருந்தாங்க, இந்த வருஷம் இப்படி கேட்க போகிறாங்க, அது எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அதை மட்டும் அடிப்படையாக கொண்டு இந்த 30 நாட்களும் அணுகுங்க. அதை பேஸ் பண்ணி தான் எக்ஸாம்ஸ் வரப்போகுது. உங்களோட மைண்ட் செட் ஸ்ட்ராங்காக இல்லாத வரைக்கும் என்ன மோட்டிவேஷன் கொடுத்தாலும், என்ன ரிவிஷன் கொடுத்தாலும், என்ன டெஸ்ட் கொடுத்தாலும் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, ஸோ ஃபஸ்ட் திங் என்னது, வேக்கன்சி மறந்துடுங்க. 200க்கு 200 நான் அடிக்க மாட்டேன்றதா மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடிக்க முடியாது, நமக்கு தேவை கட் ஆஃப் அந்த 140 145. குரூப் 1க்கு போதும் 150 வச்சுக்கோங்களேன். 50 கேள்வி தெரியலனாலும் பரவாயில்லை, 150 இருக்குல்ல, எக்ஸாம்ஸ் ரீச் பண்ணலாம். அப்போ அந்த 50 கேள்விக்கு தேவையான சிலபஸை முடிக்கலனாலும் நான் பரவாயில்லை. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ மேக்ஸ் இருக்குது, நான் டைஸ் படிக்கலப்பா, சரி ஓகே, 25 கேள்விகளில் 25மே டைஸாக வரப்போகுது இல்லை, ஒரு 3 கேள்வி வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன்,
ஸோ 3 விட்டுலாமே, 22 கேள்வி இருக்குல்ல, ரைட்டா? 3 கேள்வி டைஸ் நான் படிக்கல அதை பற்றி ஃபீல் பண்ணுறதை விட 22 படிச்சிருக்கனே, இதை வந்து மைண்டில் ரிவிஷன் பண்ணுங்க. 22 ஸ்ட்ராங்காக வந்தால் போதும், 3 இல்லாட்டி போகுது என்ன இப்போது? 50 கேள்வி நீங்கள் விட்டாலுமே எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முடியும். இப்படி தான் நீங்கள் மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இதுதான் ரியாலிட்டியும் கூட, இதுதான் ப்ராக்டிக்கலும் கூட. ஓகே, சரி பார்த்துலாம். இப்போது எதன் அடிப்படையில் இந்த 30 நாட்கள் நம்ம வந்து கொண்டு போகணும்? ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, என்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த 30 டேஸ்க்கு ப்ராப்பராக சில யூடியூப் சேனல்ஸை ரெஃபர் பண்ணி வச்சுக்கோங்க, ரைட்டா? ஏன் விஷயம்னா, இதை சில பேர் வியூஸ்க்காக போடுறாங்க, அதுக்காக பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து கிடையாதுங்க. அவங்க வீடியோஸ் போடுறாங்க, இப்போ நானும் வீடியோஸ் கொடுக்குறேன் அப்படின்னா நல்லா இருந்தால் ஃபாலோ பண்ண போகிறீங்க. 30 நாட்களில் புக்ஸை நம்புறதை விட, ஓகே, எடுத்து பிடிஎஃப் படிக்கிறத விட 30 டேஸில் செலக்டிவாக ஒரு 5 யூடியூப் சேனல்ஸ், ஜிஎஸ்க்கு ஒரு சில விஷயங்கள், மேக்ஸ்க்கு ஒரு சில விஷயங்கள், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு சில சேனல்ஸு, ஃப்ரீ டெஸ்ட் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம சேனலையும் தாண்டி சில சேனல்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கோ 5 சூஸ் பண்ணி, ரொம்பலாம் வேண்டாம், ஒரு 4 சூஸ் பண்ணிக்கிட்டு அதை ரெகுலராக 30 டேஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஏன் அப்படின்னா, நம்ம புக்ஸை படிக்க தாண்டி அவங்க கொடுக்குற கண்டென்ட் அடிஷனல் டம்ப் ஆகும், எக்ஸாம்ஸ்க்கு ஒர்த்தியாக யூஸ் ஆகும். இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் யூடியூப் பெருசாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, நீங்கள் ஃபாலோ பண்ணுற சேனல்ஸை கமெண்ட்டில் பண்ணுங்கள், மற்றவங்களும் அதை பயன்படுத்திக்கிட்டோம், ரைட்டா? சரி பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் திங், இங்கே அந்த கட் ஆஃப் பேஸ் பண்ணி தான் வந்து போயாகணும். இந்த 30 நாட்களும் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பண்ண வேண்டியது மேக்ஸை ரெகுலராக டெய்லி வந்து ஃபாலோ பண்ணுங்கள், ரைட்டா? நம்ம டார்கெட் 25 டாப்பிக்கில், அதாவது 25 கேள்விகளில் மேக்ஸிமம் 20 போடுற மாதிரி கூட பார்த்துக்கோங்க, வந்து போதும் டெய்லி. ஓகே, இங்கே தான் நான் சொல்கிறேன், நீங்கள் சால்வ் பண்ணி பார்க்க முடியலனாலும் யூடியூப் வீடியோஸ் மட்டுமே கூட வந்து பாருங்கள். பிஒய்க்கு பேஸ் பண்ணியும் கண்டென்ட் பேஸ் பண்ணியும் மேக்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு டாபிக் எடுக்கிறோம், ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னா யூடியூப்பில் ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. நீங்கள் எடுத்து டாப்பிக்கை சால்வ் பண்ணி பார்க்குறத விட சிம்பிளிஃபிகேஷனில் என்ன ஷார்ட்கட்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஸ்கொயர் இந்த மாதிரி சம்ஸ் வருது அப்படின்னா இதை நம்ம பார்க்கும்போது பெருசாக தெரியும். பட் சில சேனல்ஸில் இதுக்கு ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். நமக்கு என்னங்க மார்க் வாங்கணும், அவ்வளோதானே. என்ன ஷார்ட்கட்டாக பண்ண முடியும் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ஸை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் 25ல் 20 போட முடியும். நம்பிக்கையாக சொல்கிறேன், அதையும் போட முடியும். நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், நீங்களும் அப்படி ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ஸோ மேக்ஸை டெய்லி ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க, போதுமான விஷயம். அடுத்தது, ஆனால் யூடியூப் ஃபாலோ பண்ணும் போது கீழே மற்ற விஷயங்கள்லாம் வரும், அதெல்லாம் ஃபாலோ பண்ணக்கூடாது. எதை ஃபாலோ பண்ணணுமோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணும், சரியா? நெக்ஸ்ட்டு, ஜிஎஸ்ஸை பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட்ஸை கொண்டு போவாங்க. அதில் ஃபர்ஸ்ட்டு ஃபாலோ பண்ண போகிறது த மோஸ்ட் ப்ரைமரி நம்மளோட இந்தியன் பாலிட்டி தான். ஓகேவா? சரி, இந்தியன் பாலிட்டியில் உங்களுக்கு தேவையான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் 10th புக், 12th புக் அண்ட் லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸோட பிவைக்யூ, ரைட்டா? இந்த 3 விஷயம் நான் வந்து முடிச்சிருக்கணும். 10th சமச்சீர் புத்தகம், 12th சமச்சீர் புத்தகம், பிவைக்யூ, இந்த 3ம் நான் ஃபுல்லாக முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் அவுட் சோர்ஸில் கவர் பண்ண விஷயம் வந்து நாங்கள் பார்த்தாகணும். பாலிட்டியில் கேள்விகள் 40 கேள்வி இருக்குன்னா அதில் ஆர்டிகல்ஸ் பேஸ் பண்ணி, அமெண்ட்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி, அப்பாயின்மெண்ட்ஸ் பேஸ் பண்ணி. ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 1னா என்ன, ஆர்டிகல் 370னா என்ன, 371னா என்ன, ஆர்டிகல் என்ன வந்து கவர் ஆகுது. என்ன பண்ணுவாங்கன்னா மேட்ச் ஃபாலோயிங்கில் ஒரு 4 ஆர்டிகல் கொடுத்துட்டு அந்த 4 ஆர்டிகளில் எஸ் சம்மந்தப்பட்டிருக்கு இப்படி கேட்பாங்க. இதை ஒரு ஆர்டிகல் மட்டும் கொடுத்துட்டு ஒரு பேரா மாதிரி கொடுத்து கேட்பாங்க. அப்போ இந்த விஷயங்கள் ஆர்டிகல்ஸ்னால் என்ன, அமெண்ட்மெண்ட்ஸ்னால் என்ன, என்ன அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்குது, ரீசெண்டாக என்ன அப்பாயின்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க, முக்கியமான சீஃப் மினிஸ்டர்ஸ் என்ன லிஸ்ட் வந்திருக்கு, பிரைம் மினிஸ்டர் லிஸ்ட் வந்து பின்னாக வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் வழக்கமாக இல்லாத ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்திருக்குன்னா என்ன பண்ணுவாங்க, இதுக்கு முன்னாடி சிஎம்லாம் யார், திராவிட கட்சிக்கு இல்லாத யாரெல்லாம் ஆட்சிக்கு வந்து வந்திருக்காங்க, ஏடிஎம்கே டிஎம்கே இல்லாமல் யார் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. காமராஜர் வந்து என்னதான் வந்து இப்போ இல்லைனாலும் பெருந்தளவு காமராஜர் பற்றி கேள்வி வந்து பின்னாக ரைஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணணும், எந்த காலகட்டத்தில் அவங்க வந்து பின்னாக இருந்திருக்காங்க. இப்போ காலை உணவு திட்டம் விரிவாக்கம் பண்ணியிருக்காங்க. இது என்னதான் நம்ம கரண்ட் அஃபேரை பார்த்தாலும் அரசியலை பார்த்தாலும் இங்கே என்ன பண்ணுவாங்க, சீஃப் மினிஸ்டர் பேஸ் பண்ணி எத்தனை காலம் உங்கள் ஆட்சி இருந்தாங்க. ஓகேவா? இதன் அடிப்படையில் கேள்விகள் ரைஸ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன, உங்களுக்கு 10th and 12th ஃபுல்லாக முடிச்சுட்டு பிவைக்கு முடிச்சுட்டு அடிப்படையாக இருக்கிற ஆர்டிகல்ஸையோ அமெண்ட்மெண்ட்ஸையோ முக்கியமான அப்பாயின்மெண்ட்ஸையும் ஃபுல்லாக வந்து பின்னாக பார்த்து முடிக்கணும். ஓகே, இப்போ இந்த சிலபஸ் பார்க்கும்போது இந்த டாபிக், அதாவது கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, இந்திய அரசமைப்பு, இங்கிருந்து ஓகே ஜுடிஷியரி இந்தியா, இது வரைக்கும் தாங்க மெயினாக உங்களுக்கான டாப்பிக்காக வந்து நாங்கள் இருக்கும். இப்போ இங்கே கொடுக்கப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் இப்போ இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பொலிட்டிக்கல் சிஸ்டம், எம்பவர்மெண்ட் ஆஃப் உமன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் அதிகமாக தேடி படிக்கணும். ஆனால் கேள்விகள் கம்மியாக தான் கேட்பாங்க. 2 பாட்டாக வந்து பிரிக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு இந்த பாட்டை ஃபுல்லாக வந்து நாங்கள் முடிச்சிருங்க. இப்போ அசம்பிளி வந்து போய்கிட்டு இருக்கு, விதி 110 அதன் அடிப்படை கேள்வி வந்து கேட்பாங்க. ஓகேவா? அப்போ 40 கேள்வியில் சமச்சீர் புக் அடிப்படையாக கொண்டே உங்களுக்கு 20 கேள்வி கேட்டுருவாங்க. நிச்சயமாக இந்த மாதிரி கேட்டுருவாங்க. 20 நீங்கள் போட்டாகணும். அடுத்த 10 கேள்விகள் ஈஸியாக தான் இருக்கும். ஒரு 10 கேள்வி தான் 40ல் கஷ்டமாக இருக்கும். பட் 25 to 30 ஈஸியாக இருக்கும் போது அதை நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து முடிக்கணும். அதுக்கான பிரைமரி சோர்ஸ் தான் இந்த விஷயங்கள்.
ப்ளஸ் நம்ம சேனலில் கொடுக்கப்பட்டிருக்க பிளேலிஸ்ட்டை ஃபுல்லாக வந்து பிடிங்க. பாலிட்டியில் நம்ம தூள் கழிப்பு வச்சுருப்போம், அதை மட்டும் பாருங்கள், பாலிட்டி சூப்பராக அடிக்க முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் பாலிட்டி நீங்கள் முடிக்கணும். 40ல் 30+ நீங்கள் போட்டே ஆகணுங்க. முடிஞ்சால் 35+ நீங்கள் போட்டே ஆகணும். இது வரைக்கும் ரிவைஸ் பண்ணலை அப்படின்னாலும் பாலிட்டி எடுங்க. நீங்கள் இதை முக்கிய படித்து 35 வர மாதிரி பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர் விட்டால் கூட ஸ்டாட்டிக் பார்ட் மட்டுமே 30 கிட்டே வந்து கேட்பாங்க. அதை சொன்ன அடிப்படையான விஷயங்கள் தான். என்ன ஆர்டிகல் இருக்குது, என்ன அமெண்ட்மெண்ட் இருக்குது, என்ன எங்களுக்கு கோர்ட்ஸ் வந்து இருக்குது, ஜட்ஜ் அங்கே வந்து பின்னாங்க அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க, யார் அப்பாயின்ட் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகள் அதிகமாக கேட்குறாங்க பிஒய்க்கில். இன்னொரு விஷயம், இந்த 30 நாட்களில் தயவு செஞ்சு அசெஷன் ரீசன் இந்த அடிப்படையில் ரிவிஷன் பண்ணுங்க. கேள்வித்தாள் உங்களுக்கு 4 கிலோ 5 கிலோவில் வரப்போகுது. கேள்வி பெருசாக தான் இருக்க போகுது, பட் கண்டென்ட் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அதை வந்து பின்னாக பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் திங் பாலிட்டி. ஓகே, அடுத்தது ஐஎன்எம்குள்ளே வந்து வாங்க. 25 கேள்வி இருந்தாலும் பரவாயில்ல, இதை ஃபர்ஸ்ட் எடுங்க. இங்கே நீங்கள் பண்ண வேண்டியது ஏன்ஷியன்ட்டுக்கும் மிடிவலுக்கும் ரொம்ப மெனக்கட வேண்டாம். ஓகே, ஸோ ஏன்ஷியன்ட் மிடிவலில் பிஒய்க்கில் லாஸ்ட் ஒரு 10 வருஷம், அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்குது, குப்தாஸ், டெல்லி சுல்தான், முகல்ஸ் அப்படின்லாம், இது எல்லாமே ஒரு 10 வருஷம் பிஒய்க்கில் என்ன விஷயம் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் ப்ராப்பராக ரிவைஸ் பண்ணி மாறி மாறி படிச்சுட்டு போங்க. அது ஹெல்ப் பண்ணும். ப்ளஸ் யூடியூப் சேனல்ஸ். ஓகே, ஏன்னா இன்றைக்கி புக் எடுத்தோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் 7th 11th பெருசாக கொடுத்துருப்பாங்க. அவங்க கொடுத்துருக்க அந்த வம்சம்லாம் படிக்கணும். நம்ம துக்ளக்னா என்ன, ஸ்லேவ்லாம் என்ன, அது ஃபுல்லாக படிக்கிறதுல போதும் ஆகிடும். அக்பர், பாபர், ஹுமாயூன், நிறைய விஷயம் இருக்கும். அது ரிவிஷன் பண்ணவே முடியாது. நீங்கள் 10th 12th படித்தாலே அவ்வளோ விஷயம் அதில் கவர் ஆகிற மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே போய் மாட்டிக்க வேணாம். ஃபர்ஸ்ட் 25 கேள்விகளில் ஏன்ஷியன்ட்டும் மிடிவலும் பிஒய்க்கு மட்டுமே போதுமான விஷயமா இருந்திருக்கும். ப்ளஸ் யூடியூப்பில் வீடியோஸ் இருக்குது அப்படின்னா 2xல வச்சு அதை காதில் கேட்டே இருங்க, போதும். ஓகேவா? இங்கே அதிகமாக நீங்கள் பண்ண வேண்டியது இந்த இடம் தான். நேஷனல் ரெனைசன்ஸ் இங்கே இருந்து இந்த டாப்பிக்கில் இருந்து இது வரைக்கும் ஃபுல்லாக வந்து படிங்க. இது எல்லாமே ஐஎன்எம் டாபிக் உங்களுக்கு 10th 12th இங்கேயுமே. ஓகேவா? 10th 12th நம்ம ஃப்ரீ டெஸ்ட் இல்லை பிடிஎஃப் வந்து கொடுத்துருக்கோம் ஒன்லைனஸில். அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். தலைவர்கள் அதிகமாக நீங்கள் படிக்கணும். தலைவர்களில் இன்றைக்கி இருக்கிற ஆட்சியை பேஸ் பண்ணி படிங்க. இந்த ஆட்சி பிடிக்குது பிடிக்கல, தலைவர் இருக்காங்க, அதெல்லாம் மேட்ரு இல்லை. நமக்கு தேவை தலைவர்கள். அவங்க இப்போ டிவிக்கு இருக்குன்னா கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க. அந்த 5 பேரை பற்றி ஃபுல்லாக நீங்கள் படிக்கணும். ஓகே, நிச்சயமாக கேள்விகள் கொஞ்சம் முரண்பாடாக வர வாய்ப்பு இருக்குது. இந்த வருஷம் கொஞ்சம் முரண்பாடாக கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. அது எக்ஸாம் ஹால் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சில கேள்விகள் அடைச்சா இப்படின்ற மாதிரி கேள்வி வரலாம், ஐயோ அப்புறம் மாதிரி கேள்வி வரலாம். கொஞ்சம் முரண்பாடாக இருக்க சான்ஸ் இருக்குது. அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இப்போ இருக்கிற கரண்ட் மினிஸ்டர்ஸ் உட்பட நீங்கள் வந்து பார்த்துருக்கணும். கரண்ட் மினிஸ்டர்ஸ் நேம் பாருங்கள். அந்த மினிஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ எந்த துறையாக வைக்கிறாங்க. இப்போ சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா என்ன வந்து பிளாக் பண்ணுறாங்க. ஒரு மினிஸ்டர் இருக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆதவர்ஜனா மினிஸ்டர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதன் உட்பட பாருங்கள். இந்த மாதிரியும் கேள்விகள் வர வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது இந்த டைமில். சரியா? அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ ஐஎன்எம்ல தலைவர்களை பேஸ் பண்ணி கேள்விகளும் இது வரைக்கும் போதும். 10th 12th ப்ளஸ் 10 years பிஒய்க்கு இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற வந்து பார்த்துக்கலாம். ஓகே ரைட். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பாருங்கள். நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு இதை வந்து இப்போதைக்கு விட்டுருங்களேன், வேண்டாம். 10 கேள்வி தான் இருக்குது. பிஒய்க்கு படிங்க, வீடியோஸ் வந்து பாருங்கள். 10ல் 4 போட்டால் கூட போதுங்க, லக்கில் அடித்தா கூட வந்து போதும். வேண்டாம், ரொம்ப நீங்கள் மெனக்கெட வேண்டாம். மெனக்கெட்டால் சயின்ஸுக்கு இங்கே ஸ்கோர் பண்ண முடியாது. ஏன்னா உங்களுக்கு பாலிட்டி 40 கேள்வி இருக்குது, ஐஎன்எம் 25 இருக்குது, சொசைட்டி 40 இருக்குது, அட்மினிஸ்ட்ரேஷன் 50 இருக்குது. அங்கே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இங்கே 10 கேள்விக்கு நீங்கள் 6 to 12 ஏகப்பட்ட விஷயம் படிக்கணும், அட்டன் பண்ணவே முடியாது. அதுவும் கொஸ்டின் பேப்பரில் ஃபஸ்ட்டு சயின்ஸாக வந்து வரும்போது பிரிக்கும் போது ஐயோ சயின்ஸா, கெமிக்கல் ரியாக்ஷன் கேட்டு வச்சிருப்பாங்க, பயாலஜி கேட்டு வச்சிருப்பாங்க, அட்டன் பண்ணவே முடியாது. நீங்கள் அதையும் மெனக்கெட வேணாம். பிஒய்க்கு மட்டும் வந்து பாருங்கள், சில வீடியோஸ் வந்து பார்த்துட்டு போங்க, போதும். ஒரு 4-5 கேள்வி போட்டோட போதும், சயின்ஸ் ஃபேஸ் பண்ணிடலாம். சயின்ஸை ஒமிட் பண்ணுங்கள், தப்பே இல்லை, பரவாயில்லை. சில விஷயம் எழுந்தா போனால் போது விட்டுருங்க. 10 கேள்வி தானே, 10ல் நீங்கள் 4-3 போட்டோட வந்து பின்னாக்க போதும். நமக்கு தேவை கட் ஆஃப் ரீச் பண்ண, அவ்வளோதான். சரியா? ஓகே. நெக்ஸ்ட் ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் 10th கொடுக்கப்பட்டிருக்க 5 சாப்டர்ஸ் ஃபுல்லாக வந்து படிச்சுக்கோங்க. ப்ளஸ் லாஸ்ட் ஒரு 1 yearல் வந்திருக்க முக்கியமான டேம், முக்கியமான நேஷ்னல் பார்க், வைல்ட் லைஃப் சாங்சுரி, முக்கியமான சில ஸ்பீஷியஸு டேம் பற்றி தான் பேசியிருப்பாங்க. மழை போயிட்டுருக்கு. இப்போ நேபாளில் ஃப்ளட் வந்து போயிட்டுருக்கு. அங்கே என்ன ரிவர் வந்து இப்போ இருக்குது அதை வந்து பாருங்கள். அண்ட் காவேரி, அப்புறம் முல்லை பெரியார், தமிழ்நாடு கர்நாடகா பிரச்சனைகள், இந்த மாதிரி அடிப்படையாக இருக்கிற விஷயங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஏன்னா 10th புக்கில் டேட்டா கொஞ்சம் ஓல்டாக வந்து இருக்கும். அந்த ஓல்டு டேட்டாவை அப்டேட் பண்ணி ஃபாலோ பண்ணாலே போதும். ஜியாகிரஃபி வேறு எதுவுமே நீங்கள் படிக்க வேணாம். 12th ஒரு சில சாப்டர்லாம் வந்து இருக்குது, அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. லைக் டூரிசம் இந்த வருஷம் வந்து பார்த்தா போதும். ட்ரைபல் பற்றிலாம் 12th புக்லேயே வந்துருக்கும். 10th மட்டும் தான் கிடையாது, 12th பண்ணி படிச்சாவது போதும். இப்போ ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அப்படின்னா வேர்ல்டு ஜியாகிரஃபி படிக்க வேணாம் கிடையாதுங்க. சில ஃபால்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க 12th புக்கில், அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூடியூப் சேனல்லையும் டெலகிராம்லையும் இதன் அடிப்படையில் சில ஃப்ரீ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கோம், அதை நான் வந்து கொடுக்குறேன். அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு போதும்.
ஓகேவா? 10th கொடுத்துருக்க 5 பாடங்கள் நான் சொன்ன விஷயங்கள் நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரி, டேம்ஸு, ரிவர்ஸு அண்ட் முக்கியமான சில ஓஷன்ஸு, சைக்ளோன்ஸு இதை மட்டும் பாருங்கள், ஃபாலோ பண்ணாலே போதும். 10ல் 7 அடிக்கலாம், தாராளமாக அடிக்க முடியும். ஓகேவா? ஜியாகிரஃபி ஓவரா, பாலிட்டி ஓவரா. அடுத்தது சொசைட்டி. இப்போ சொசைட்டி வந்து பாருங்களேன், இதில் என்ன விஷயம்னா இங்கேருந்து, அதாவது ரூல் ஆஃப் தமிழ்நாடு இருக்குல்ல, இங்கேருந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இப்போ 40 கேள்வி இருக்குன்னா இந்த ஏரியாக்கள் நீங்கள் படிக்கும் போது இங்கே பாலிட்டியும் உங்களுக்கு கவர் ஆகுது, ப்ளஸ் ஐஎன்எம்மும் கவர் ஆகுது, ப்ளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கவர் ஆகுது, ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகுது. 40ல் அதிகமான டார்கெட் இங்கே தான் வரப்போகுது. நீங்கள் எடுக்கிறீங்கன்னா இப்போ திருக்குறள் படிக்கிறீங்க போது ஏகப்பட்ட விஷயம் வந்து படிக்கணும். ஓகே, இப்போ சங்கம் ஏஜில் இருந்து இன்னி வரைக்கும் படிக்கணும்னா அந்த தொல்லியல் அவ்வளோ விஷயம் படிக்கணும். டிஸ்கவரிலாம் இன்றைக்கி என்ன போயிட்டுருக்கு, இன்னும் ஒரு 6 மாதம் என்ன பேச அதை மட்டும் பாருங்கள் போதும். எல்லாமே கவர் பண்ண வேண்டாம். ஸோ அதிகமாக டைம் இங்கே போட வேண்டாம். நீங்கள் இங்கே ஹிஸ்ட்ரி பாட்டை மட்டும் வந்து பாருங்கள். ஹிஸ்ட்ரி கல்ச்சர் வந்து இப்போ நாங்கள் போதும். இந்த இடத்துல அதிகமாக உள்ள போனே வந்து மாட்டிப்பீங்க. சோஷியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டுமே 11th and 12th புக்கு. ஓகே, பொலிட்டிக்கல் தாட்ஸ் இன் இந்தியா, பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இந்தியா 11th and 12th பாலிட்டி புக்கில் வந்திருக்கு. அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் இதுக்கு சில புக்ஸ் வந்துருக்கு 6th, 7th, 8th அப்படின்ற மாதிரி நம்ம 75 days பிளானில் ஃபுல்லாக நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு போதுமான விஷயமா இருந்திருக்கும். அப்போ இந்த சிலபஸை மட்டும் ஸ்ட்ராங் பண்ணுங்கள் ஃபார் எனஃப். ஓகே, இப்போ திருக்குறள்லாம் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 5 yearsல சிலபஸ் மாற்றினதுக்கப்புறம் திருக்குறளில் எந்த அதிகாரம் கேட்டிருக்காங்களோ அந்த அதிகாரங்கள் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. இப்போதைக்கு அதான் பண்ண முடியும். நீங்கள் டெய்லி 5 படித்தாலும் 150 கிட்ட படிக்கலாம், பட் மைண்டில் நிற்காது. அது வேண்டாம். என்ன அதிகாரங்கள் ப்ரீவியஸாக கேட்டிருக்காங்களோ அதை மட்டும் வந்து பாருங்கள் ஃபார் எனஃப். அதுவுமே நம்ம சேனல் அவைலபிளாக இருக்குது, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. ரொம்ப உள்ளே போட்டுக்க வேண்டாம். ஓகே, ஏன்னா இப்போ சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டாபிக் மட்டும் ஃபுல்லாக கவர் ஆகுதா? இப்போ திருக்குறள் மட்டுமே இது வரைக்கும் கவர் ஆகிட்டு இருக்கு. அப்போ திருக்குறள் மட்டுமே தூக்கிட்டா சிலபஸே காலி, ரைட்டா? அப்போ இங்கேருந்து 40 கேள்வி கேட்க போகிறது இல்லை. எப்படி கேட்டாலும் ஒரு 4 கேள்வி கேட்க போகிறாங்க. அதுக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்க திருக்குறள் வீடியோஸ் வந்து பாருங்கள், ப்ளேலிஸ்ட் வந்திருக்கு. ப்ளஸ் பிவிக்கு அனலைஸ் பண்ணுங்கள், போதும். அது மட்டும் ஃபார்மேட் போதுமான விஷயமா இருக்கும். ப்ளஸ் இங்கே ஹிஸ்ட்ரி டாபிக் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இங்கே இப்போ இருக்க ஆட்சியை பேஸ்மெண்ட் அதிகமாக இருக்காங்க. பேரஞ்சர் அண்ணா இருக்காரு, தந்தை பெரியார் இருக்காங்க. என்னதான் வந்து டிவிக்கே இருந்தாலும் அண்ணா பற்றி பேசியிருக்காங்க, எம்ஜிஆர் பற்றி பேசியிருக்காங்க, கலைஞர் பற்றி பேசியிருக்காங்க, அண்ட் ஜேஜே பற்றி பேசியிருக்காங்க. அப்போ அந்த டாப்பிக்லாம் அதிகமாக கேள்வி வந்து வரலாம். அப்போ இங்கே மட்டும் அதிகமாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் வந்து போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இங்கே வந்து வாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டில். எக்கனாமி பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸை ரொம்ப நீங்கள் ரிலை பண்ணியிருக்க வேண்டாம். ஏன்னா ஸ்கூல் புக்கில் வந்து டேட்டா கொஞ்சம் ஓல்டாக வந்திருக்கும். இங்கே என்ன விஷயம் அப்படின்னா நேச்சர் ஆஃப் எக்கானமி, 5 year பிளான், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாமே கரண்ட் டேட்டா அடிப்படையில் ரிவைஸ் பண்ணுங்கள். இப்போ 12th புக்கில் ஆர்பிஐ இருக்குது, ஃபிஸ்கல் பாலிசி இருக்குது. அந்த சாப்டர் ஃபுல்லாக வந்து முடிக்கும் போது டேட்டாலாம் வந்து விட்டுருங்க. ஆர்பிஐனா என்ன, எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, டெபிசிட்னா என்ன, ரெவன்யூனா என்ன, மானிட்டரி பாலிசி 11th and 12th ஃபுல்லாக நீங்கள் முடிச்சே ஆகணும். இப்போ 12th புக்கில் ஃபிஸ்கல் டெபிசிட் சாப்டர் இருக்குது, ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி, இந்தியன் எக்கானமி பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருக்குது. இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி வந்திருக்கும். இங்கே என்ன விஷயம்னா இந்த சயின்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சரில் ஃபுல்லாக வந்து பார்க்குறது, இண்டஸ்ட்ரியல் க்ரோத்து அண்ட் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். 11th and 12th எக்கனாமி ஃபுல்லாக வந்து முடிச்சுட்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்ட்டில் இந்த 6 மாதம் என்ன இருக்குது அதை மட்டும் வந்து பாருங்கள். நான் முடிஞ்ச வரைக்கும் இந்த 6 மாதம் கேப்பில் டேட்டாக்கள் என்னெல்லாம் வந்திருக்கோ ஃபுல்லாக நான் வந்து கொடுக்குறேன். முக்கியமாக பாலிசி நோட்ஸ் இருக்குல்ல, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டை நம்ம ஃப்ரீ டெஸ்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம்ல, அது நெக்ஸ்ட் ஒரு 1 week ஃபுல்லாக நான் வந்து கொடுக்குறேன். அந்த பாலிசி நோட் நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல்லாக கவர் ஆகிடும். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் போது கவர்மெண்ட் என்ன பாலிசி பேஸ் பண்ணியிருக்கு, அதாவது நம்ம டேட்டா பழசாக படிச்சிருப்போம். ஆனால் இன்றைக்கி நேட்களை வேணும் இல்லையா, அந்த டெஸ்ட்டை வந்து கொடுக்குறேன், ஃப்ரீ டெஸ்ட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதை பேஸ் பண்ணி கொண்டு போங்க, போதுமான விஷயமா இருந்திருக்கும். அப்போ சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது டாபிக்ஸ் தான் எடுத்துக்கோங்க. மேக்ஸில் 20 வந்து பின்னாக இருக்குங்க. ஓகேவா? மேக்ஸில் மேக்ஸிமம் நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், 20 கிட்ட ஃபோக்கஸ் பண்ணியே ஆகணும். அதை மைண்ட் ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. சயின்ஸில் நான் சும்மாவே போடுறேன். சயின்ஸில் ஜஸ்ட் சும்மா நான் போடுறேன், ஒரு 3 கேள்வி மட்டும் வந்து போடுறேன். பாலிட்டியில் நீங்கள் மினிமம் 30 கேள்வி போட்டே ஆகணும். மேக்ஸிமம் ஒரு 35 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 30 அங்கே வந்தே ஆகணும். ஓகேவா? அண்ட் சொசைட்டி 40 கேள்வி இருக்கா, 40ல் நான் 28 அந்த மாதிரி வந்து போடுறேன். இங்கேயுமே மேக்ஸிமம் ஒரு 32 கிட்ட நீங்கள் ரீச் பண்ணியே ஆகணும். அதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அட்மினிஸ்ட்ரேஷனில் 50 கேள்வி கிட்ட கொடுத்துருக்காங்களா சிலபஸில், எக்கனாமியும் அண்ட் சேர்ந்த மாதிரி 50 கொடுத்துருக்காங்களே. இந்த 50ல் உங்களுக்கு ஒரு மினிமம் மார்க்காக ஒரு 35 நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஜியாகிரஃபியில் ஒரு 7 கேள்வி நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது மட்டும் பாருங்களேன், உங்களுக்கு சொட்டது பார்க்கும்போது 123 கிட்ட வந்து வரும். இது வந்து ஒரு அப்ராக்சிமேட் நான் சொல்லிட்டு இருக்கேன். ப்ளஸ் ஐஎன்எம்ல 25 வந்துருக்கா. இந்த 123ல் ஐஎன்எம்ல ஒரு 15 நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணலாமே. 138, அதாவது நம்ம ரீச் பண்ண வேண்டியது ஒரு 140 கிட்ட வந்து இப்போ வச்சிருக்கோம். ஒரு மினிமம் வேல்யூ நான் 138 கிட்ட கொடுத்துருக்கேன். இந்த 135 138 நம்ம ரீச் பண்ணிட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பூஸ்டப் பண்ணி 150 கிட்ட வந்து இப்போ போய் நிற்கும்.
ஆனால் இந்த 138 140 நம்ம என்ன பண்ணோம், ஃப்ளூக்கில் அடிக்கூடாது, இதை படித்து எடுக்கணும். ஓகே, இதையுமே நம்ம ஃப்ளூக்கில் அடிச்ச அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. இந்த 138 150மே ஸ்ட்ராங்காக நீங்கள் அடிக்கும் போது ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் உங்களுக்கு பூஸ்ட் ஆகிடலாம். இந்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா எங்கேயுமே உங்களுக்கு ஃபுல் மார்க் தேவையில்லை. 40க்கு 40லாம் பாசிபிள் எல்லாம் தேவையும் கிடையாது. 50க்கு 50லாம் வேணாம், 50 35 வந்து போடுங்க. குவாலிட்டி 40 இருக்குது, 30 ட்ரை பண்ணுங்கள் போதும். ஓகே, சயின்ஸ் வந்து சும்மா போட்டாலே போதும், நெகட்டிவ் மார்க்கே இல்லை. அப்போ 200 கேள்விகளில் 145 150 ரீச் பண்ணால் கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். இதன் அடிப்படையில் கொண்டு போங்க. கரண்ட் அஃபேருக்கோ சயின்ஸுக்கோ சில யூடியூப் சேனல்ஸ் மட்டுமே ஃபாலோ பண்ணுங்கள். லாஸ்ட்டு 1 மந்த்துக்கு நிச்சயமாக கோலை வந்து அடிக்க முடியும். ஓகேவா, இதுதான் 30 டேஸ்க்கான ஸ்ட்ராட்டஜி. நான் சொல்கிற விஷயங்கள் 200லாம் பாசிபிள் இல்லை, கட் ஆஃப் ரீச் பண்ண முடியும். அடிப்படையில் கொண்டு போங்க. கடைசி 1 மந்த்துக்கு பட்ஜெட், அக்ரி பட்ஜெட், பாலிசி நோட்ஸ் எல்லாமே ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். எத்தனை பேருக்கு வேறுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதன் அடிப்படையில் மதிப்பு நான் கொண்டு போகலாம். 30 டேஸ்க்கு ரிவிஷன் பிளான் இருக்குது, அது என்ன மாதிரி பண்ணலாம். ஒன்லைனஸ் பிளான் இருக்குது. நம்ம பாலிட்டி ஐஎன்எம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அடுத்து ஜியாகிரஃபி எக்கனாமி எல்லாமே வரப்போகுது. அது மட்டுமே நீங்கள் பார்த்தாலுமே 150 கேட்குற 200 கேள்விகளில் 100 கேள்வி சமச்சர் அடிப்படையில் வரப்போகுது. 100க்குமே நம்ம வந்து அடிக்க முடியும். ஓகேவா, அந்த 100 அடிச்சிட்டா அவுட் சோர்ஸை 40 அடிச்சுட்டு போயிட்டே இருக்க முடியும். எக்ஸாம்ஸை ரீச் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இதுதான் உங்களுக்கான பிளான். நல்லா படிங்க, நல்லா பண்ணுங்கள், நம்பிக்கையாக கொண்டு போங்க, எக்ஸாம்ஸை ரீச் பண்ண முடியும். ஓகே, நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.